பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழகத்தில் தடை செய்யப்பட வேண்டிய பெரியாரிய இயக்கங்கள் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக ஒரு மண்ணில் இருக்கின்ற அந்த மக்களினுடைய சமுதாய இயங்கியல் வாழ்க்கைக்கு எதிராக சிந்தனைகளை கொண்ட அவர்களினுடைய சாதாரண நடைமுறை வாழ்க்கைகளுக்கு எதிராக எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு அவர்களினுடைய ஒற்றுமைக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு அமைப்பை அந்த மக்கள் வாழுகின்ற இடத்திலிருந்து தடை செய்ய வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுவது நியாயமானது. இப்போ அந்த வகையில் இந்தியா முழுமைக்கும் கடந்த காலத்திலிருந்தும் சரி இப்போ இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி ஒரு அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும். இந்த அமைப்பு இந்த மக்களினுடைய இயங்கியல் வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கிறது, இப்படியெல்லாம் இது செய்யுது, இப்படியெல்லாம் கலவரத்தை தூண்டுது, ஒற்றுமையாக இருக்கின்ற மக்களிடையே ஒரு பதற்றத்தை உருவாக்குது, இப்படி போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த காலத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளினுடைய ஆர்எஸ்எஸ் இயக்கமும் சரி, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளும் சரி. இந்த அமைப்புகள் இந்தியா முழுமைக்கும் தடை செய்யப்பட்ட அமைப்பாகவும் இருந்துச்சு. தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்து அதன் பிறகு தடையை உடைத்து இப்ப இயங்கு நிலை அமைப்பாக மாறி இருக்கு. இந்த இயங்கு நிலை அமைப்பு என்னென்ன வேலை செஞ்சிச்சோ அதனுடைய பிரதிபலனாக ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மூன்றாவது முறையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியா என்கின்ற ஒரு பெரிய தேசத்தினுடைய அதிகார உயரத்தை அடைந்து நிற்கின்றது. இப்ப இந்தியா என்கின்ற பெரிய தேசத்தினுடைய அதிகார உயரத்தை அடைந்து பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதுக்கு பின்னே ரொம்ப ரொம்ப அடிப்படைவாத வேலைகளை செய்தது எந்த இயக்கம்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு, இந்த சங் பரிவார் அமைப்பு, இது போன்ற அமைப்புகள் தான். இன்னும் 18 அமைப்புகளை வச்சிருக்கான். இப்போ அதே போன்ற ஒரு வேலையை தான் கடந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தமிழக மண்ணில் திராவிடர் கழகம் என்கின்ற பெயரில் தொடங்கி அதன் பிறகு இன்னைக்கு வரலையும் இப்போ என்ன சுபவீர பாண்டியன் ஏதோ திராவிட இயக்க தமிழர் பேரவைன்னு வச்சிருக்கிறாரு. அப்போ பெரியார் திராவிட கழகம், அதாவது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்த பெரியார் திராவிட கழகம், அதன் பிறகு தந்தை பெரியார் திராவிட கழகம், அதன் பிறகு பெரியாரிய சுயமரியாதை இயக்கங்கள், அதன் பிறகு இப்போ திராவிட இயக்க தமிழர் பேரவை, இது போன்ற பல அமைப்புகள் திராவிடர் கழகத்திலிருந்து உப கழகங்களாக உருவாகிட்டு இருக்கு. இப்போ இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த பெரியாரிய திராவிட கழகங்கள் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பாக இன்னும் கூடுதலாக மாற்றப்படும் என்று உறுதியாக இன்றைய காலகட்டத்தில் நம்மளால சொல்ல முடியுது. நேற்று மாலையிலிருந்து ஒரு செய்தி வந்ததை நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அதாவது பெரியார் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசிவிட்டாரு. ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நீ வெங்காயம்னு சொல்லி இருந்த, நான் கொள்கை தலைவனாக என்னுடைய கட்சியினுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய தலைவர் வெடிகுண்டோடு பழகியவர், தூக்கோடு பழகியவர், நீங்க பார்ப்போம் உங்களுடைய கைத்தடியா அல்லது எங்களுடைய துவக்கா, உங்களுடைய வெங்காயமா எங்களுடைய வெடிகுண்டா அப்படின்னு பேசினாரு. அப்படிங்கிறதுக்காக சீமான் அண்ணன் மீது வழக்கு தொடரப்பட்டது. இன்றும் அந்த வழக்குக்கான சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அதே ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் சீமான் அவர்களுக்கு எதிராக துண்டு பிரசுரத்தை விநியோகித்த அவர்களை தடுத்து நிறுத்திய பொழுது நாம் தமிழர் கட்சியை பார்த்து நான் பெட்ரோல் குண்டு வீசுவேன், நான் வெடிகுண்டு வீசுவேன் அப்படின்னு இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்டா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த திராவிடர் கழகத்தினுடைய உப கழகங்களாக விளங்குகின்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய ஆட்கள் பேசிட்டு போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நீங்க உண்மையிலேயே இந்த மண்ணில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டிய அரசு அன்னைக்கே அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்பொழுது மறைமுகமாக திட்டம் தீட்டி அண்ணன் சீமான் அவர்களினுடைய வீட்டின் மீது 10க்கு மேல வெடிகுண்டுகளை, அதை வெடிகுண்டுன்னா நம்ம அவங்களுக்கு வெடிகுண்டு, இது பெட்ரோல் குண்டுகளை தயாரித்து வீசுவதற்கான திட்டம் இருந்ததாகவும், இது ஏற்கனவே அதாவது இது முன்கூட்டியே தமிழக அரசினுடைய உளவுத்துறையினுடைய கவனத்திற்கு வந்ததாகவும், உளவுத்துறையினுடைய கவனத்திற்கு வந்ததன் அடிப்படையில் தமிழக காவல்துறை அந்த 10 பேரையும் கைது பண்ணி விசாரணை செய்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு மேடையில் ஒரு ஒப்புமைக்காக ஒரு பேசிய பேச்சை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு சீமான் வெடிகுண்டு வீசுவேன் என்று பேசியிருக்கிறார். சீமான் அப்படி பேசிவிட்டார், சீமான் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசினார் இப்படின்னு கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு மட்டுமே ஒரு 10 வழக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மீது 10 வழக்கு தொடுத்தீங்க. இப்போ இந்த நடைமுறைக்கு
யார் காரணம்? இந்த நடைமுறையை செய்த இந்த இயக்கத்தை நீங்க வளர்க்க போறீங்களா, அனுமதிக்க போறீங்களா, தமிழக அரசு தடை விதிக்க போகுதா? இப்படி ஒரு 3 கேள்வி இருக்குது. இப்ப தமிழக அரசை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கங்களை மறைமுகமாக தன்னுடைய நெடுநாள் செயல் திட்டத்திற்கு வேலைக்கார இயக்கங்களாக பயன்படுத்தி கொண்டு வந்தது. நீங்க அந்த காலத்துல பெரியாருக்கும், அதாவது ஈவேராவுக்கும் அண்ணாவிற்கும் பிடிக்காம போயிருச்சு. ஈவேரா சண்டை போட்டுக்கிட்டு, ஈவேராவிடம் சண்டை போட்டுட்டு அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்கத்தை தொடங்கினாரு. அப்போ திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தை அடைஞ்சுது அப்படின்னு நம்ம கடந்த கால வரலாறை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அந்த வரலாறும் கூட இந்த 2 சண்டையின் அடிப்படையில் இந்த 2 இந்த கட்சியும் இந்த கழகமும் மட்டுமே மக்களினுடைய பார்வைக்கு படும்படியான ஒரு செயல்பாடுகளிலேயே நின்றதன் அடிப்படையில் ஒருவரை வளர்த்து கொண்டுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தின் உயரத்தை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பது இந்த இவர்களுடைய திசைவெளி போக்கில் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா திராவிடர் கழகத்திலிருந்து ஒரு கழகம், இன்னொரு கழகம் பிறக்குது, பெரியார் திராவிட கழகம். அது ஏன் பிறந்தது? பெரியார் திராவிட கழகத்திற்கும் திராவிடர் கழகத்திற்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு நீங்க நல்ல கூர்மையா பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள சொத்து வழி சண்டை. இந்த சொத்தை யார் அனுபவிக்கிறது, இந்த சொத்தை யாருக்கிட்ட கொண்டு போறது, இந்த சொத்தை யார் அனுபவிக்கிறது, இதுதான் சண்டை. அதன் பிறகு பெரியார் திராவிடர் கழகத்திலிருந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் எப்படா பலந்துச்சுன்னா, இவங்களுக்குள்ளேயும் சண்டை. இந்த அங்கிருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை இவங்க 2 பேரும் சரியா பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக இவர்கள்கிட்ட சண்டை போட்டதன் அடிப்படையில் பெரியார் திராவிட கழகமும் தந்தை பெரியார் திராவிட கழகமும் தனித்தனியாக பிரிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சமகால அரசியல் தளத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஈவேரா பேசிய பேச்சுகளை கடந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் குறித்து இப்படி பேசியிருக்கிறாரு, கிறித்தவர்கள் குறித்து இப்படி பேசியிருக்கிறாரு, இந்த தமிழர்களினுடைய ஒற்றுமையின் மீது இப்படி பேசியிருக்கிறாரு, இந்தந்த சமுதாய பிரச்சனைகளின் மீது இவர் இப்படியெல்லாம் கருத்தை கொண்டிருக்கிறாரு, இந்திய எதிர்ப்பின் போது இவர் இத்தனை நாடகம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு எதையும் புதுசா பேசல. ஏற்கனவே ஈவேரா அவர்கள் பேசிய அந்த பேச்சுகளை எடுத்து சமீப காலத்துல மேடைகள்ல பேசி வர்றாரு. இதுல என்ன தவறு இருக்குது? பெரியாரை அவமதித்து விட்டார்கள், அவரை இழிவுபடுத்தி விட்டார்கள். நான் என்ன சொல்றேன்னா, அவர் பேசினது, அந்த பேச்சை எடுத்து பேசுறது அவரை இழிவுபடுத்தி விட்டதுன்னா, அந்த பேசிய பேச்சை ஒரிஜினலா பேசிய ஈவேரா எவ்வளவு பெரிய இழிவானவர், அப்படித்தானே அர்த்தம். அப்படி அவர் பேசினாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பேசுறது அவரை இழிவுபடுத்துவது என்று நீங்கள் நினைத்தால், அந்த பேச்சோட ஒரிஜினல் வெர்ஷனை பேசின ஈவேரா எவ்வளவு பெரிய இழிவானவர் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க பெட்ரோல் குண்டு போடுவதற்கான திட்டமிடல் பணிகளில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு தமிழக அரசினுடைய உளவுத்துறை ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது. அதே நேரத்தில் முன்கூட்டியே அவர்களை கைது பண்ணதாக இருக்கு. இப்போ இது என்ன மாதிரியான திசை போக்கு? எதற்காக இவர்கள் பெட்ரோல் குண்டு போடுகின்ற அளவிற்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஈவேரா பேசியதை எடுத்து பேசியதற்காக. இப்போ ஈவேரா பேசியதை எடுத்து பேசியது சரியா தவறா என்கின்ற ஒரு கேள்விக்கு தமிழக அரசினுடைய அதிகாரம் என்ன பதில வச்சிருக்கு என்ற கேள்வி இருக்கு இல்லையா? தமிழக அரசினுடைய அதிகாரம் என்ன பதில வச்சிருக்கு? இப்ப தமிழக அரசினுடைய அதிகாரம் என்ன பதில வச்சிருந்ததோ அதை தான் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய ஆட்கள் அணுகுமுறையா வச்சிருக்கிறாங்க. இப்ப தடை செய்யப்பட வேண்டியது தந்தை பெரியார் திராவிட கழகம் மட்டுமல்ல, பெரியார் திராவிட கழகம், இந்த என்ன சொல்றது, திராவிடர் கழகம், அதற்கு உப அமைப்புகள், இது எல்லாமே ஒரு கருத்தை சமுதாயத்தில் ஒருவர் எடுத்து வைக்கும் பொழுது, அந்த கருத்தில் அவர் ஏற்கனவே பேசியவரினுடைய கருத்தாக எடுத்து வைக்கும் பொழுது, அவர் உண்மையில் அப்படி பேசினார் என்றால் பேசினார், பேசவில்லை என்றால் நீதிமன்றம் சொல்றது. இதை தாண்டி வேற என்ன அணுகுமுறை இருக்கும்? ஒரு கட்சிக்காரர் தமிழகத்தினுடைய 3வது ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்து இருக்கின்ற இந்த நிலையில அவர் வீட்டுக்கு போய் 1.5 கிலோமீட்டர் முன்னாடியே நின்றுக்கிட்டு நீங்க முற்றுகைங்கிற பேர்ல அவதூறு பேசுவது, இன்னும் சொல்ல போனா 2 கிலோமீட்டர் முன்னாடி நின்றுட்டு நீ ஒரு ஆத்தாலும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா வெளியே வா அப்படின்னு சொல்லி
கூப்பிடுவது, இன்னும் சொல்ல போனால் இன்னும் பல்வேறு தனிநபர்களினுடைய விமர்சனத்தை பொது வழியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை என்றும் பாராமல் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பது. இப்போ இந்த பிரச்சனை நடந்தப்போ, அதாவது அண்ணன் சீமான் அவர்களினுடைய வீடு முற்றுகையின் பொழுது, முற்றுகையை விட போறோம்னு சொன்னது பொழுது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அந்த இடத்துல தன்னுடைய பாதுகாப்புக்காக சில பேர் கட்டையை வச்சுக்கிட்டு நின்னாங்க. இப்ப கட்டையை வைத்து நின்ற படத்தை எடுத்து போட்டு இதே நக்கீரன் என்ன தலையங்கம் போட்டிருந்துச்சுன்னா, பெண்களை, அதாவது தொண்டர்களை குண்டர்களாக மாற்றிய சீமான் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரி, இப்போ இந்த நிகழ்வுல இதே தினகரனும் இதே நக்கீரன் அந்த பத்திரிகையும் என்ன தலைப்பை இட போகுது? எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையில 2-3 செய்தி ஊடகங்கள் மட்டும் ஒரு டைட்டில் கார்டு மட்டும் போட்டிருக்கு. வேற எதுவுமே எந்த செய்தியுமே இது குறித்து நீங்க வெளியிடலையே. காட்சி ஊடகங்கள் இந்த செய்தி குறித்து எந்த கருத்தும் சொல்லலையே. இதற்கு காரணம் என்ன என்கின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா, இந்தியா முழுமைக்கும் தடை செய்யப்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது RSS சங் பரிவார் அமைப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே போலதான் இந்த கலைஞர் கருணாநிதி ஒரு காலத்தில் RSS சங் பரிவார் அமைப்புகளை இந்த திராவிடர் கழகத்தோடு ஒப்பிட்டார். எப்படி ஒப்பிட்டார்னா, திராவிடர் கழகம் போன்று RSS சங் பரிவார் அமைப்புகள் பொதுமக்களினுடைய சேவைக்காக வேலை செய்கின்ற ஒரு சேவை நிறுவனமாக கருதப்படுகிறது அப்படின்னு காலஞ்சென்ற முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஒப்பிட்டாரு. இப்ப அந்த அமைப்போடு ஒப்பிட்டாரா இல்லையோ, அந்த அமைப்பு எப்படியா கலவரம்லாம் தோண்டி இல்லாத ஒரு சித்தாந்தத்தை, இல்லாத ஒரு அதிகாரத்தை அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைச்சு கொடுக்க நினைச்சதோ, அதே போல திராவிடர் கழகமும் அதனுடைய வழித்தோன்றல் கழகங்களாக இருக்கின்ற இந்த 4-5 கழகமும் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்திற்கு திட்டமிடுகின்றது. அதுவும் நேரடியாக கலவரத்திற்கு திட்டமிடாமல் பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நாம சொல்லி இல்ல, தமிழக அரசினுடைய உளவுத்துறையே தமிழக அரசுக்கு சொல்லி இருக்கு. அப்போ இந்த அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தமிழக அரசு சொல்லுகின்ற பதில் என்னென்ன? அதாவது நான் எதுக்கு இந்த காணொலி பதிவினுடைய தொடக்கத்தில் நான் சில செய்திகளை பகிர்ந்துகிட்டேன்னா, ஒரு மண்ணின் மக்களினுடைய கூட்டு உணர்விற்கு, மண்ணின் மக்களினுடைய அபிலாசைகளுக்கு, மண்ணின் மக்களினுடைய விருப்பத்திற்கு எதிரான ஒன்றை ஒரு அமைப்போ ஒரு கழகமோ ஒரு இயக்கமோ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் என்றால் அந்த இயக்கத்தை, அந்த கழகத்தை தடை செய்ய வேண்டும். இதுதான் உலகமெங்கும் உள்ள ஒரு பொலிட்டிக்கல் லிட்ரஸி பாயிண்ட். இப்படிதான் அந்த இயக்கத்தை மக்களும் அணுகுவார்கள். அந்த மக்களை நிர்வகிக்கின்ற அதிகாரமும் அந்த இயக்கத்தை அணுக வேண்டும். இந்த மண்ணை பொறுத்தவரையிலையும் திராவிடர் கழகம் தேவையற்றது, பெரியார் திராவிடர் கழகம் தேவையற்றது, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தேவையற்றது, அதனுடைய திராவிட தமிழர் இயக்க பேரவை தேவையற்றது. இப்போ இவங்க எல்லாத்துடைய அயோக்கியத்தனத்தையும் மொத்தமாக கரைச்சு குடிச்சது மாதிரி ஒரு இயக்கம் இருக்குது. இனப்படுகொலை நடந்த அந்த நாளினுடைய பெயரை தன்னுடைய இயக்கத்தின் பெயராய் கொண்டு பல்வேறு ஹிடன் அஜெண்டாவுக்கு வேலை செய்கின்ற ஒரு புரோக்கர் வேலையை அந்த இயக்கமும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப தமிழக அரசினுடைய அந்த அதிகாரம் மக்களினுடைய உணர்வை தாங்கிய ஒரு அமைப்பாக, ஒரு அதிகார மையமாக இருந்தால் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புகளின் பட்டியலில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, திராவிடர் கழகத்தம் தொடங்கி நம்மால் புரோக்கரினுடைய அந்த இயக்கம் முறை தடை செய்யப்பட வேண்டிய இயக்கமாக மாற்றப்பட வேண்டும். ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைமை, அந்த தலைமையின் மீது நம்பிக்கை வைத்து 36 லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. நீங்கள் தமிழ்நாட்டு முழுமைக்கும் உள்ள அரசியல் தலைவருக்கு மக்கள் கொடுக்கிற அங்கீகாரம், அது அங்கீகாரத்தினுடைய அந்த வெளிப்பாடுங்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் 3வது அளவில், பெரிய அளவில் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த கட்சியை, இந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை, இந்த கட்சியினுடைய தத்துவத்தை, இந்த கட்சியினுடைய திசைவெளி போக்கை மக்கள் அதிகப்படியாக விரும்புகிறாங்க. ஆனால் திராவிடர் கழகத்திற்கோ அல்லது அது மாதிரியான இயக்கங்களுக்கோ, இப்போ தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திற்கோ மக்கள் கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 0. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய மக்களினுடைய அதிகாரத்தை பெற்ற ஒரு கட்சியை எதிர்த்து
கலவரத்தை தூண்டுகிறது, வெடிகுண்டை வீசுகிறேன் என்ற தொனியில் இறங்குகிறது, சதி திட்டங்களை செய்கிறது என்றால் அந்த அமைப்பை, அந்த இயக்கத்தை, அந்த கழகத்தை தடை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கேள்வி நாம இப்போதைக்கு இந்த ஆளுகின்ற அரசுக்கு வைக்கிறோம். உண்மையிலேயே பெரியார் என்கின்ற ஈவே ராமசாமி நாயக்கரை நினைச்சா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த சுபவீர பாண்டியன் மாதிரியான ஆட்கள் தங்களுடைய வயிற்று பிளப்பிற்காக எதையோ பேச போய் அந்த இந்த ஈவேராவை தன்னுடைய சொந்த மண்ணிலேயே போட்டு அடிச்சு உதைச்சு துவம்சம் பண்ணி ஒரு என்ன சொல்றது அந்த ஒட்டுமொத்த பிம்பத்தையும் தகர்த்து தரைமட்டமாக்கி வந்தாச்சு. இப்போ அண்ணன் சீமானவர்கள் வேற வேற அரசியல் நகர்வுகளின் அடிப்படையில் வெவ்வேறு செயல் திட்டங்கள் அடிப்படையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ நான் குண்டு வீசுறேன், நான் பெட்ரோல் குண்டை அடிக்க போறேன் அப்படின்னு ஒரு எதையாச்சும் ஒன்று செஞ்சு தன்னுடைய விளம்பரத்திற்காக அல்லது தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய நிறுவனராக இருக்கின்ற அவர் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேண்டாத வேலையை செய்கிறோங்கிற பேரில் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்ச இந்த பெரியார் என்ற போலி பிம்பத்தை ஒட்டுமொத்தமாக முடிச்சு சாக்கடையில் அள்ளி போட்டு மூடுற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்குது. அப்போ இந்த ஈரோட்டு அந்த கிழவன் என்று சொல்லுகின்ற அந்த ஈவேராவினுடைய இறுதி கதையை அவர்களுடைய அமைப்பாக அவரை மூலவராக கொண்ட இந்த இயக்கங்கள் தன்னுடைய அபிலாசைகளுக்கு அடிப்படையில் செய்கின்ற செயல்பாடுகளின் அடிப்படையில் சுத்தமாக முடிச்சு விட்டுரும் போல இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலி பதிவின் வாயிலாக நாம சொல்றது. நீங்க பெட்ரோல் குண்டு இல்லை, நீங்க ஒரிஜினல் குண்டோடையே வாங்க, உங்க அந்த குண்டுகளை எதிர்கொள்கின்ற எல்லா வல்லமையும் அதான் சொல்றேனே. தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் சீமானை சந்திக்க, நேரில் களத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன குளத்தூர் மணி எங்கே போனார்னு தெரியல. அதே போல் ஈரோட்டில் அடி வாங்கிட்டு போன அந்த தோழரினுடைய அதனுடைய வெளிப்பாடுகளாக தான் இப்போ நாங்கள் பெட்ரோல் குண்டை வீசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு விரைவில் இந்த ட்ராமாவை முடிச்சுக்கோங்க பெரியாரிய இயக்கவாதிகளே. எங்களுக்கு அடுத்தடுத்த தேர்தல் பணி இருக்குது. நீங்கள் விரைவில் முடிச்சிட்டிங்கன்னா ஒரே அளவில் நாங்கள் முடிச்சுட்டு எங்கள் வேலைகளை போய் பார்ப்பதற்கு மிகுந்த வசதியாக இருக்கும் என்பதை மண்ணின் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு தொடர்ச்சியாக எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற RSS சங் பரிவார் அமைப்புகள் எவ்வாறு தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புகளோ அதே போல தமிழர்களினுடைய அபிலாஷைகளுக்கு தொடர்ச்சியாக எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பெரியாரிய கழகங்களும் அமைப்புகளும் இயக்கங்களும் இந்த மண்ணில் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பாக மாறி வருகிறது. அந்த மாறி வருகின்ற சூழலைத்தான் இந்த என்ன சொல்றது, இந்த பெட்ரோல் குண்டு தயாரிப்பு என்கின்ற அந்த சூழல் இந்த மண்ணில் வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.